வெல்கம் டு கலர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி மஞ்சூரியன், அதாவது காலிஃப்ளவர் மஞ்சூரியன். நீங்கள் வெளியில் சாப்பிட்ற மாதிரியே கோபி மஞ்சூரியன் வீட்டிலே செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 500 கிராம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை குக் பண்ணிட வேண்டாம். இப்போ ஒரு சின்ன மேரினேஷன் கொடுத்து வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா. இதுக்கு கார்ன்ஃப்ளவர் தான் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். மைதா ஒரு பைண்டிங் காண்டி மட்டும்தான் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக கோட்டிங் இருந்தாவே போதும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். அதே சமயத்தில் தண்ணியும் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது ஒவ்வொன்றா சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அடுத்து சாஸோடு சேர்த்து குக் பண்ணும்போது உடையாமல் நல்லா பக்குவமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இப்போது சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பூண்டும் இஞ்சியும் போட்டு வதக்கிக்கலாம். நான் இதில் 1.5 டீஸ்பூன் பூண்டும் 1 டீஸ்பூன் இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சாஸில் ஃப்ளேவர் நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகும். ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாலோட வெள்ளை பகுதியை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இதையும் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். இது இல்லாட்டி கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இதை சேர்த்திங்கன்னா தான் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சேர்த்துருக்க சாஸஸ்லாம் உப்பு கொஞ்சம் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது கொஞ்சம் கொதிக்கவும் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் இந்த சாஸ் கொஞ்சம் கெட்டியாக வரும். ஆனால் இது அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீனி ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த குடை மிளகாயும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம்.
இந்த காலிஃப்ளவர் கிறிஸ்பாக இருக்கும்போதே இந்த சாஸில் மிக்ஸ் பண்ணால் தான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே கொஞ்சம் கிறிஸ்பாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். டக்குன்னு இந்த சாஸ் ரெடி பண்ணி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனாக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக கலர்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.